அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பு நிறைந்த சகோதரர்களே, அண்மையிலே மத்தியிலே ஆண்டு வருகின்ற மோடி அரசு வேளாண் விளைபொருள் மசோதா அதை அறிமுகப்படுத்தி சட்டமாக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாடு முழுக்க விவசாய பெருங்குடி மக்கள், சிறு குறு விவசாயிகள் நீண்ட நெடுங்காலமாக பரம்பரையாக விவசாயத்தை தொழிலாக செய்து வருகின்ற மக்கள் போராடிக்கொண்டே வருகின்றார்கள். ஆனால் அளவுக்கு அதிகமான பெரும்பான்மையை மக்களவையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த அரசு வழமை போல எந்த போராட்டங்களையும் அது கண்டுகொள்வதில்லை என்பது போல இந்த போராட்டத்தையும் கண்டுகொள்ளாமல் அவசரமாக அதை சட்டமாக்கி நடைமுறைப்படுத்துவதிலே மிகவும் குறியாக இருக்கிறது. இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுகின்ற விவசாய பெருங்குடி மக்களுடைய கோரிக்கை அல்லது அவர்கள் போராடுவதற்குரிய காரணம் என்று அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றால், காலப்போக்கிலே இந்த சட்டம் அமலுக்கு வருகின்ற போது இந்தியாவிலே இருக்கின்ற எல்லா விவசாய நிலங்களும் கார்ப்பரேட் எனப்படுகின்ற பெரு முதலாளிகளுக்கு போய் சேர்ந்து விடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்று கூறுகிறார்கள். இதற்கு அரசு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது என்று விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் யதார்த்தத்தை, உண்மையை நாம் பார்த்தோம் என்றால், சுருக்கமாக இந்த சட்டத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்த்தோம் என்றால், இப்போது நடைமுறையிலே இருக்கிறது என்ன இருக்கிறது? விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயம் செய்கிறார்கள். தங்களுடைய நிலங்களிலே விளைந்த பொருட்களை அவர்கள் மார்க்கெட்டிலே கொண்டு வந்து விற்கிறார்கள். ஒரு விவசாயி உதாரணத்துக்கு 1,00,000 அரிசி மூட்டைகள் அவர் தயார் செய்கிறார், அல்லது 50,000 அரிசி மூட்டைகளை அவர் உற்பத்தி செய்கிறார் என்றால், மார்க்கெட்டிலே கொண்டு வந்து எல்லாவற்றையும் அவரால் விற்றுவிட முடியாது. ஏனென்றால் அதை ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே மக்கள் ஒரே மாசத்துல எல்லாத்தையும் காலி செய்ய முடியாது. அப்ப என்ன ஆகும்? ஒரு கட்டத்திலே அவற்றை எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும். 1,00,000 அரிசி மூட்டைகளையும் மார்க்கெட்டில் கொண்டு வந்து 1 மாதம் 2 மாதத்தில் வித்துட முடியாது பொதுமக்களுக்கு. அப்போ எங்கேயாவது கொண்டு போய் கோடவுனில் அதை ஸ்டோர் பண்ணணும், மண்டியில் கொண்டு போய் அதை வைக்க வேண்டும் என்கிற நிலைக்கு வருகிறார்கள். அவர்கள் விளையக்கூடிய, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விவசாய பொருட்கள், விளைபொருட்கள், அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறு லாப, விவசாயி கணக்கு பார்த்தால் எதுவும் அவனுக்கு மிஞ்ச போவதில்லை. அப்போ கோடவுன் வாடகைக்கு எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதில் பூச்சிக்கொட்டைகள் வந்துடாமல் அதை பாதுகாத்து மக்களுக்கு தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு வந்து மார்க்கெட்டில் விற்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது. அதனால் அரசுகள் என்ன செய்கின்றன என்றால், விவசாயிகள் எந்த அளவுக்கு விற்கிறாங்களோ அவங்க விற்கட்டும், அவர்களால் விற்க இயலாத தேக்கி வைக்க வேண்டிய ஒரு கட்டம் அல்லது அவர்கள் அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய, பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அதை அரசு ஒரு விலை கொடுத்து பெற்றுக்கொள்கிறது. விலை கொடுத்து வாங்குகிற அரசு அதை ஸ்டோர் பண்ணுது, தன்னுடைய சொந்த செலவில் அதை ஸ்டோர் பண்ணுது. ஸ்டோர் பண்ணி தேவைப்படுகிற போது அதை மார்க்கெட்டில் விற்கிறதுக்கான வழிவகைகளை அது செய்கிறது. கரும்பு அதே மாதிரி தான், எல்லாமே அதே மாதிரி தான். விவசாயிகளிடமிருந்து கரும்பை வாங்கி அதை குறைந்தபட்ச விலை ஒன்றை நிர்ணயித்து அரசு அதை பெற்று அதை ஸ்டோர் பண்ணி அதை கரும்பு வாங்கி அது சர்க்கரையாக தயாரிக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகளுக்கு ஒரு விலை போட்டு கவர்மெண்ட் விற்கிது. இப்படியாக விவசாயிகள் இது வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கவர்மெண்ட் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? காலப்போக்கிலே விவசாயிகள் அந்த பொருட்களை ஸ்டோர் பண்ண முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வழக்கம் போல மத்திய அரசு எல்லா விஷயங்களிலும் இதனுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறது இல்லையா? ரயில்வேயை அது பிரைவேட்டைசேஷன் பண்ண போகுது, ஏர் இந்தியாவை அது பிரைவேட்டுக்கு கொடுக்க போகுது. இப்படியாக ஒவ்வொன்றையும் எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெருமுதலாளிகளுக்கு
அரசினுடைய நிறுவனங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையையே 100% வேலையாக இருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இப்போது விவசாயிகளையும் கைவிட்டு விட்டது. எப்படி கைவிட்டு விட்டது என்று சொன்னால், அரசு இதை வாங்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக அரசு இருக்கிற இடத்தில் பெருமுதலாளிகள் வந்து இருக்கிறார்கள். பெருமுதலாளிகள் கொள்முதல் செய்யும் போது அது அரசினுடைய இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி ஒன்று, பிரைவேட் நிறுவனம் ஒன்று வாங்குவது நல்லது தானே என்று நினைக்கலாம். பெருமுதலாளிகள் வாங்கும் போது என்ன ஆகும் என்று சொன்னால், அரசிடம் உரிமையாக கேட்பது போல கரும்புக்கு 1000 ரூபாய் நீங்கள் குறைந்தபட்ச விலையை நிர்ணயிங்கள் என்று விவசாயிகள் போராடி நாம் பார்த்திருப்போம். இந்த மாதிரி போராட்டம் பண்ணி எல்லாம் குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க இயலாத ஒரு நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுவார்கள். பெருமுதலாளிகள் என்ன செய்வார்கள்? அடிமாட்டு விலைக்கு அவர்கள் வாங்க முற்படுவார்கள். சின்ன சின்ன குறு சிறு விவசாயிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட எல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதையெல்லாம் பதுக்கி வச்சு அதுக்கு டிமாண்டு வருகின்ற போது, எந்த பொருளுமே அது விளைஞ்சு மார்க்கெட்டுக்கு வரும்போது பயங்கர இது இருக்கும், மக்கள் வந்து அதை வாங்குவாங்க. தேவைக்கு தான் வாங்குவான். ஒரு வீட்டில் ஒரு கரும்பு வாங்குறதா இருந்தால் பொங்கல் நேரத்தில் எத்தனை கரும்பு வாங்குவான்? 3 கரும்பு 4 கரும்பு வாங்குவாங்க. ஒரு 4-5 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு போதும், அப்புறம் போர் அடிச்சிடும். இது மாதிரி அந்த டிமாண்ட் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை பதுக்கி வைத்து விட்டு அந்த மக்கள் வாங்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய, வாங்க விரும்பக்கூடிய நேரத்தில் அதை குறைவாக மார்க்கெட்டில் கொடுத்துட்டு திரும்ப என்னைக்காவது மக்களுக்கு அதை வாங்கணும்னு தோணும் போது அதிகபட்ச விலையை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழலை கார்ப்பரேட் கம்பெனிகள் ஏற்படுத்துவார்கள் என்கிற காரணத்தினால் இந்த சட்டம் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவளிக்கிறது என்பது மாத்திரமல்ல, சிறு குறு விவசாயிகள் நாளடைவிலே அவர்கள் விவசாயம் செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் அவர்களுக்கு போதவில்லை, கார்ப்பரேட் கம்பெனிகள் தாங்கள் விரும்பக்கூடிய விலையை தங்களுக்கு தரவில்லை என்கிற காரணத்தினால் விலையை அந்த நிலத்தையே கொடுத்து விட்டு போக வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டு விடும் என்பது விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாகவும் விவசாயிகளுடைய கருத்தாகவும் இருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில ஏதாவது கருத்து மோதல், விலையை நிர்ணயிப்பதில் சிக்கல், இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் அரசு அதை தலையிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் அதை தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சரி பண்ணி தருவாங்க என்றெல்லாம் அரசு அதற்கு வியாக்கியானங்களையும் விளக்கங்களையும் சொல்லுகிறது. ஆனால் காலப்போக்கிலே என்ன ஆகும் என்று தான் பார்க்க வேண்டும். எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஏழைகளுக்கு சார்பாக நின்று விடுவார்கள் என்று எந்த அளவுக்கு நம்ப முடியும் என்பதையும் நாம் கருத்திலே கொண்டுதான் இவை எல்லாவற்றையுமே பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, மத்திய அரசு அண்மையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேளாண் விளைபொருள் சட்டம் என்பது என்ன மாதிரியான பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் என்று விவசாயிகள் சொல்லுகிறார்களோ அது காது கொடுத்து கேட்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவன்தான் உழுகிறான், அவன்தான் பயிரிடுகிறான், அவன்தான் அதை பாதுகாக்கிறான், களை எடுக்கிறான், தான் பெற்றெடுத்து வளர்க்கின்ற பிள்ளையைப் போல தான் வளர்க்கின்ற பயிர்களை நேசிக்கக்கூடிய விவசாயிகள் இந்த நாட்டிலே உண்டு. ஒரு சின்ன ஆபத்து வந்து விட்டாலோ, அது இயற்கை சீற்றமோ அல்லது பூச்சிகளோ வெட்டுக்கிளி படையெடுப்பு போன்ற இதுகளோ வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் துடிதுடித்து போகிறான். ஏற்கனவே விவசாயிகளுடைய தற்கொலை இந்த நாட்டிலே எண்ணிலடங்காத அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஒரு அளவுக்கு மேலே போனால் நோ டேட்டா என்று அரசாங்கம் சொன்னால் கூட சொல்லும் என்று வரக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. இந்த சூழலில் விவசாயம் எவ்வளவு முக்கியமானது. இஸ்லாமிய அரசுகள் உலகத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த நேரத்தில் நாம் உலகத்தினுடைய மற்ற பாகங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டாம். இந்தியாவிலேயே இருந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள், முஸ்லிம் மன்னர்கள் எப்படியெல்லாம் விவசாயத்தை பாதுகாத்தார்கள் என்பதற்கு வரலாற்றிலே ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அவற்றை நாம் பார்க்கலாம். தொடக்கமாக இஸ்லாம் இந்த விவசாயத்தை பற்றி என்ன மாதிரியான பார்வையை, கருத்தை கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சூரத்துல் வாக்கியா என்ற அத்தியாயத்திலே சொல்லுகின்றான், அஃபரைத்தும் மா தஹ்ருஸூன், நீங்கள் செய்யக்கூடிய விவசாயத்தை நீங்கள் பார்த்தீர்களா? அன்தும் தஸ்ரஉனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் அதை விவசாயம் செய்கிறீர்களா, நாம செய்கிறோமா? மனிதன் உழ முடியும், பயிர்களை அவன் விதைகளை போட முடியும், பயிர்களை வளர்க்க முடியும், களை எடுக்க தான் செய்ய முடியும். அதை அறுவடை வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பது, விவசாயமாக அதை செய்வது நாம் தான் செய்கிறோம்.
நாம் நினைச்சிருந்தோம்னு சொன்னால் ஒரு பெருமழையை அனுப்பியிருக்கலாம், அல்லது ஒரு சூறாவளி காற்றை அனுப்பி அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்க முடியும். நாம் தான் செய்கிறோம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு உரிமை கொண்டாடுகிறான். அல்லாஹ் உரிமை கொண்டாடுகின்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விவசாயம். அதோடு மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு அதை ஒரு கண்ணியமான தொழில் என்று அல்லாஹ் காட்ட விரும்புகின்றான் என்று சொன்னால், அருள்மறையாம் திருக்குரானிலே தர்மத்தை பற்றி சொல்லுகின்ற போது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் சபஅ ஸனாபில். தர்மம், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் அது ஒரு வித்தை போல, அது 7 கதிர்களை முளைக்க வைக்கிறது என்று அதை விவசாயத்துக்குத்தான் இல்லாமல் இறைவன் ஒப்பிட்டு சொல்கின்றான். எனவே திருக்குரான் விவசாயத்தை மதிக்கிறது என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ் அதை தான் எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் செய்கிறான் என்றாலும் அதை தான் செய்வதாக சொல்லி அதிலே அல்லாஹ் தனக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொள்ள விரும்புகிறான் அருள்மறையாம் திருக்குரானில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கரசன். ஏதேனும் ஒரு யாராவது ஒரு முஸ்லிம் ஒரு செடியை நட்டு வைப்பாரானால், அல்லது ஒரு தொழில் விவசாய தொழிலை அவர் செய்வாரானால், ஃபயகுலு மின்ஹு தைருன் அவ் இன்சானுன் அவ் பஹீமத்துன். அவர் நட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த செடி அல்லது மரத்திலே இருந்து ஒரு மிருகம் அதிலிருந்து எடுத்து சாப்பிடுகிறது, அல்லது மனிதன் எடுத்து சாப்பிடுகிறான், அல்லது பறவைகள் அதனுடைய பழத்தை கொத்தி தின்கின்றன. பறவையோ மனிதனோ மிருகங்களோ இவைகளெல்லாம் இவன் செய்யக்கூடிய விவசாயத்திலிருந்து ஏதேனும் ஒன்றை எடுத்து சாப்பிடுமானால், இல்லா கானலஹு பிஹி சதகத்துன், அவருக்கு அதன் மூலம் ஒரு தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கிறது. இவருடைய பெர்மிஷன் இல்லாமல் தான் எடுத்து சாப்பிட்றாங்க, அப்பவும் நன்மை கிடைக்குது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பிலே அவ் சுரிக மின்ஹு, அதிலிருந்து யாரேனும் எதையும் திருடி சென்றால் கூட இவனுக்கு சதகாவினுடைய நன்மை கிடைக்கிறது. ஏன்னா உணவு பொருளை யார் திருடுவா? பசி உள்ளவன் திருடுவான் இல்லையா? எனவே இவன் பசியை போக்குகிறான் அல்லவா? எனவே இவன் ஒரு தர்மத்தினுடைய நன்மையை பெறுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். மற்றொரு ஹதீஸில் இப்படி வருது. எப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு முபஷிருல் அன்சாரியா, மதீனாவை தாயகமாக கொண்ட உம்மு முபஷிர் என்கிற ஒரு பெண்மணியினுடைய பேரித்த தோட்டத்துக்கு செல்கிறார்கள். அங்கே சென்று உள்ளே நுழைந்தவுடன், அது உம்மு முபஷிருடைய தோட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் போறாங்க. அந்த உம்மு முபஷிர் அவர்களிடத்திலேயே கேட்கிறார்கள், யார் இந்த பேரித்த மரங்களை நட்டு வைத்தது என்று கேட்கிறார். அழகாக நட்டு வச்சிருக்கிறாங்க, அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக பார்த்து அழகாக வச்சிருக்கிறாங்க, மரங்கள் அழகாக வளர்வதற்கு வசதி பண்ணி வச்சிருக்கிறாங்க. யார் இந்த பேரித்த மரங்களை நட்டு வைத்தது என்று கேட்டார்கள். அதற்கு அன்னை உம்மு முபஷிர் அவர்கள், அதான் ஓனர், அவங்க தான் ஓனர், அவங்க சொல்றாங்க ஒரு வேலைக்காரரு அவர் தான் நட்டு வச்சாரு என்று அந்த வேலைக்காரரை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யக்ரிசு முஸ்லிமுன் கர்ஸன் அவ் யஸ்ரஉ ஸர்அன் ஃபயகுல் மின்ஹு இன்சான் வலா தாபத்துன் வலா ஷையுன் இல்லா கானத் லஹு ஸதகத்துன். ஒருவர் இந்த நட்டு வைக்கிறார் இல்லையா, ஓனர் இல்லை, ஓனருக்கு நன்மை தனியாக கிடைக்குது, நட்டு வைத்தவருக்கும் ஒரு நன்மை கிடைக்கிறது. அவர் கூலிக்கு தாங்க வேலை பார்த்துருக்கிறாரு, ஆனாலும் அவருக்கு நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படியானால் விவசாயத்திலிருந்து ஏதாவது மிருகங்கள் எடுத்து சாப்பிட்டு போனாலோ, மனிதர்கள் சாப்பிட்டாலோ, நிழலுக்காக ஒதுங்கினாலோ, இன்னும் சொல்ல போனால் வலா யஸ்ரஉஹு அஹதுன், அவற்றிலிருந்து யாரேனும் எதையேனும் குறைத்தாலோ, மருந்துக்காக இந்த துளசி செடி இருக்கும், டக்குன்னு துளசி செடி கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க, மருந்துக்காக எடுத்துகிட்டு போவோம், கொஞ்சம் குறையுது, ஒரு இலை குறையுது. முருங்கைப்பட்டை, முருங்கை இலையை சாப்பிடுவாங்க, கீரை, ஆனால் முருங்கைப்பட்டை இருக்குது பாருங்கள், அதை உரசி மருந்துக்கு பயன்படுத்துவாங்க, அந்த முருங்கைப்பட்டையை கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது அந்த மரத்திலிருந்து கொஞ்சத்தை யாரேனும் குறைத்தாலோ, மரத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து பிச்சு எடுத்துகிட்டு போனாலும் அவருக்கு நன்மை கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஹஜ்ரத் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளித்த போது சொன்னார்கள், வேலைக்காரனுக்கும் நன்மை கிடைக்கும் என்கிற அளவுக்கு விவசாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றி போற்றி இருக்கிறார்கள் என்று இமாம் ஜர்ஹசி அவர்கள் தன்னுடைய மபசூத் என்கிற நூலிலே சொல்கின்றார்கள். விவசாய தொழில் செய்வது ஒரு மூமினுக்கு மந்தூப் எனப்படுகிற ஒரு சுன்னத்தான காரியம், சுன்னத்துடைய நன்மை கிடைக்குது, நல்ல காரியம். ஏனென்றால் இவர் மரணத்துக்கு பின்னர் வரக்கூடிய வாழ்விலும் இதன் மூலமாக அவர் நன்மையை பெறுகிறார் என்கிற காரணத்தினால்
அவருக்கு இது நன்மை கிடைக்கிறது என்று, அது ஒரு சுன்னத்தான காரியம் என்று இமாம் ஜர்ஹசி அவர்கள் தன்னுடைய மவ்சூத்தில் சொல்கிறார்கள். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, இன் காமத்தி ஸாஅத்து வஃபி யதி அஹதிக்கும் ஃபஸீலத்துன், உங்களுடைய யாரேனும் ஒருவருடைய கையில் ஒரு சிறு செடி இருக்கும் நிலையில், கையில் செடியை வச்சுட்டு இருக்காருங்க, அந்த நேரத்தில் கியாமத்து நாள் வருது, உலகம் முடிவு நாள் வந்துருச்சு, அறிவிப்பு வருது, மழை மழை எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபைனிஸ்தத்தாஅ அல்லா யகூம ஹத்தா யக்ரிஸஹா ஃபல்யஃபஅல், அதை அவர் நட்டு வைத்து விட்டு எழ முடியும் என்று இருக்குமானால், அதுக்கு சின்ன கேப் இருக்குது, அதை செடியை நட்டு வைக்க முடியும் என்று இருக்குமானால் அதை அவர் செய்யட்டும். உலகம் அழிய போதுங்க, அப்போ எதுக்கு செடி நடணும்? யாருக்கு என்ன பலன்? அதனால் நட்டு வைத்தவனுக்கு எது பலன் இருக்கிறதா? அல்லது பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எது பலன் இருக்கா? கிடையாது. இருப்பினும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வதற்கு காரணம், அந்த தொழில் அவ்வளவு உயர்ந்தது, ரொம்ப சிறப்பானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான். அதுபோல இன்னும் பார்த்தோம் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸபாத்துன் யஜ்ரி அலல் ஆபுதி அஜ்ருஹுன்ன பாத மௌதி, 7 காரியங்கள் ஒரு அடியான் அதை செய்யக்கூடியவன் மரணித்த பின்னரும் உனக்கு நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். 7 விஷயம். அதிலே ஒன்று, கல்வியை கற்றுக் கொடுப்பது, நதிகள் ஓடுவதற்கு ஏற்பாடு செய்வது, ஆறு வெட்டுவது, குளம் வெட்டுறது, அந்த மாதிரி கிணறு தோன்றது, செடி நடுவது, பள்ளிவாசல் கட்டுவது, குரானை அவர் வாங்கி கொடுப்பது, தான் பெறுகின்ற பிள்ளை தகப்பனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்ற பிள்ளை. இந்த 7 காரியங்களையும் பெறுபவர் மரணத்துக்கு பின்னரும், பிள்ளைகளை ஒழுக்கம் வளர்த்தா தான் நம்ம பாவ மன்னிப்பு தேடுவான் தந்தைக்காக, இல்லை என்றால் சொத்து தரன்னு சொல்லி கபூரில் கல்லை விட்டு அடிப்பான் இல்லையா? இந்த மாதிரி 7 வகையான நன்மைகள் மரணத்துக்கு பின்னரும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, இப்படி விவசாயத்தை இஸ்லாம் ஏற்றி போற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதனால்தான் இஸ்லாமிய ஆட்சி கொடிகட்டி பறந்த பகுதிகளிலே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் விவசாயத்துக்கு பெரும் முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். விவசாயிகளுக்கு சலுகைகளை வாரி வழங்கினார்கள். தரிசாக கிடக்கின்ற ஒரு நிலத்தை, யாருக்கும் உரிமை இல்லாத ஒரு நிலத்தை ஒருவர் உழுது பயிரிட்டு அதிலே விளைபொருட்களை உற்பத்தி செய்து அதிலே இருந்தவர் லாபம் பெறுகின்றார், அதை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த நிலத்தை அவரே வைத்துக் கொண்டதை பயன்படுத்தட்டும். உழுபவனுக்கு நிலத்தை சொந்தமாக்கி தந்த மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அது மாத்திரமல்ல, ஒருவன் ஒரு விளைபொருள் நிலத்தை வைத்திருக்கிறான், அந்த நிலத்தை அவன் பயன்படுத்தவில்லை, அது விவசாய நிலம், அதிலே விவசாயத்துக்கு அந்த நிலத்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், இஸ்லாமிய அரசு, ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய அரசு அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ளும். எடுத்து அரசு அதிலே விவசாயம் செய்யும். அதில் கிடைக்கிற லாபத்தில் ஒரு பகுதியை அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு தரும். நிலத்தை அப்படி மையத்தா போட்டு வச்சிருக்கிற, அதை பயன்படுத்தாமல் சாகடித்துக் கொண்டிருக்கிறாய், எனவே அதை நீ பயிரிட வேண்டும். நீ பயிரிடவில்லை, உனக்கு அதற்கு வகை இல்லை, உனக்கு இயலாமை அதற்கு காரணம், அல்லது வாரிசுகள் சரியில்லை, அல்லது உனக்கு நஷ்டம் வருகிறது என்பதால் அதை நீ போட்டு வைத்திருக்கிறாய் என்று சொன்னால் அரசு அதை எடுத்துக்கொள்ளும், அரசு பயிரிடும். லாபத்தில் நீ ஸ்லீப்பிங் பார்ட்னர், லாபத்தில் ஒரு பகுதி உனக்கு தரும் என்பது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பன்னெடுங்காலமாக கடைபிடித்து வந்த ஒரு சிஸ்டம். அதே போல் பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தானை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு பெரிய வீரர், மாவீரர். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அவருடைய ஆட்சி காலத்தில் யாரேனும் தவறிழைத்து விட்டால், மது குடிச்சிட்டாங்க, அப்படி குடிச்சிட்டாங்க, அப்படி தான் ஏதாவது தகவல்கள் கேள்விப்பட்டால் அவர்களுக்கு உரிய தண்டனை கசேடிகளை கொடுத்து, அவர் இத்தனை பனை மரங்களை வளர்த்து இவ்வளோ உயரத்துக்கு வளர்த்து கொண்டு வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஒரு நிலத்தில், அவருடைய நிலத்தில் பனைமரங்களை அல்லது அரசாங்கத்துடைய நிலத்தில் பனைமரங்களை நட்டி டெய்லி அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதை இவ்வளோ தூரம் வளர்த்து காட்டணும், கவர்மெண்ட்டுக்கிட்ட காட்டணும். இது அவருக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும்போது கூட விவசாயத்தை வளர்க்கின்ற மார்க்கமாக நம்முடைய மார்க்கம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? விவசாய நிலங்கள் எல்லாம் பட்டா போடப்பட்டு குடியிருப்பு நிலங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அரசு அதை கண்டுகொள்வதில்லை. இப்போதுதான் சட்டங்கள் கொஞ்சம் வந்திருக்கின்றன. அப்படி விவசாய நிலங்களை விவசாயிகளுக்கு
அது பட்டா போடக்கூடாது, விவசாயம் தான் அதில் பண்ண வேண்டும் என்று சொன்னாலும் கூட காலப்போக்கிலே கார்ப்பரேட்டுகளுக்கு அது கைமாற்றப்பட்டு கொத்தடிமைகளாக நிலத்தின் உரிமையாளர்கள் இன்னும் 10-15 ஆண்டுகளில் தன்னுடைய நிலத்தில் தானே கொத்தடிமையாக வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு வரப்போகிறான். ஏன்னா கார்ப்பரேட்டுகள் அதை வாங்கிவிட்டால் என்ன செய்வார்கள்? கார்ப்பரேட்டா வந்து விவசாயம் பண்ணுவான், இவனைத்தான் வச்சு விவசாயம் பண்ண சொல்லுவான். இது எங்கே நோக்கி உலகத்தை கொண்டு செல்கிறது என்று சொன்னால், எப்படி கல்வியிலே புதிய கல்விக் கொள்கையை உண்டாக்கி அதில் எப்படி குருகுல கல்வியை திட்டமிட்டு இவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்களோ காலப்போக்கிலே, அதுபோல நிலமானிய முறைக்கு இந்த நாட்டை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆபத்தான சட்டமாக இது இருக்கிறது என்பதுதான் சிந்தனையாளர்களின் பார்வை. அன்பு சகோதரர்களே, இந்த சூழல்ல ஒரு முஸ்லிம் மன்னர் அலாவுத்தீன் கில்ஜி என்பவர் பலர் நினைத்துக் கொண்டிருப்பதை போல அவர் முகல் மன்னர் கிடையாது. அவர் இந்தியாவிலே பிறந்தவர். இப்போது இருக்கக்கூடிய டெல்லி பட்டணத்திலே பிறந்தார் என்றும் அல்லது வங்காளத்திலே பிறந்தார் என்றும் 2 விதமான கருத்துக்கள். வங்காளம்னால இப்போதான் அது வேறையா இருக்கலாம், முன்னாடி அது இந்தியா தான். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு, பாகிஸ்தான்ல தான் வங்காளம் பிரியுது. அப்போ அது ஓல்டு இந்தியா தான் அது. அப்போ இந்தியாவிலே பிறந்த மன்னர் அலாவுத்தீன் கில்ஜி 1296 இருந்து 1316 வரைக்கும் இந்தியாவை ஆண்ட ஒரு மன்னர். இவர் ஆண்ட காலத்தில் இவரை சேவியர் ஆஃப் இந்துயிசம் என்று கூட சொல்வார்கள். இந்து மதத்தை பாதுகாத்தவர் என்று சொல்வார்கள். அது ஒரு பெரிய வரலாறு. இந்த அலாவுத்தீன் கில்ஜி இன்றைக்கு வரைக்கும் பழிதூற்றப்படுகிறார், அவமானத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார், ஒரு காமக்குடரனை போல சித்தரிக்கப்படுகிறார், ஒரு பயங்கரவாதியை போல காட்டப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வரலாற்றில் அவர் விவசாயிகளுக்கு, உழக்கூடிய விவசாயிகளுக்கு நிலம் சொந்தம் என்று அறிவித்தார். விவசாயிகளுக்கு நிலம் சொந்தம் இல்லைன்னா அப்போ அது யாருக்கு சொந்தமானதாக இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அந்த காலத்தில் உயர்ஜாதிக்காரர்களுக்கு, கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் பிராமணர்களுக்கு ஏராளமான ஏக்கர் கணக்கில், ஹெக்டேர் கணக்கில் நிலங்களை பழைய மன்னர்கள், ராஜாக்கள் வாரி வழங்கி விடுவார்கள். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் கடவுளினுடைய தலையில் இருந்து பிறந்த மனிதர்கள், எனவே நாங்கள் உழைக்கக்கூடாது, ஆசுவாசமாக ராகத்தாக இருந்து சாப்பிட்டுட்டு போயிடணும், மற்றவங்க தான் எங்களுக்காக உழைச்சி தரணுங்கிறது அவங்களுடைய தத்துவம், கான்செப்ட். அலாவுத்தீன் கில்ஜி அவர்கள் என்ன செய்தார் என்ற இதனால அந்த அப்போ இருந்த பிராமணர்களுக்கு பிரம்மதேயான்னு பேரு. அலாவுத்தீன் கில்ஜி என்ன செய்தார் என்றால், நிலத்தினுடைய உரிமையாளர் உழைக்கணும், உழைக்கிறனா நிலம் உனக்கு சொந்தம் கிடையாது, யார் உழைக்கிறானோ அவனுக்கு சொந்தம் என்று அந்த நிலங்களை அவர் வாங்கி இவர்களால் விஸ்திகள், அதாவது அடிமைகள் என்று நடத்தப்பட்ட கீழ்சாதி மக்களுக்கு அந்த நிலங்களை எல்லாம் அலாவுத்தீன் கில்ஜி சொந்தப்படுத்தி கொடுக்கின்றார். இது அவர் செய்த முதல் புரட்சி. இது விவசாயத்தை, இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, எனக்கு சொந்த நிலம், அது என்னுடைய நிலம் தெரியுமா, அவன் கூடுதலாக உழைக்கிறான், லாபம் எனக்குத்தான் நினைக்கும் போது அவன் இன்னும் கொஞ்சம் அக்கறையோட உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள். அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கும்போது அரசாங்கத்துடைய வரி விகிதம் கூடுது, மக்களினுடைய பணப்புழக்கம் கூடுது. ஒரு குறிப்பிட்ட சாதி மாத்திரம் நோகாமல் நொங்கு சாப்பிட்டு கொண்டிருந்த, உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த நிலையை மாற்றி, நீ உழைத்து நீ சாப்பிடு, உனக்கும் நிலம் இருக்கு, இல்லைன்னு கிடையாது, உன்னை வஞ்சிக்க விரும்பவில்லை, நீ உழைச்சா நீ சாப்பிட, உனக்கு உழைக்காம எல்லாம் அங்கே யாரையும் ஏமாற்ற முடியாது என்கிற ஒரு சிஸ்டத்தை அவர் தான் முதலாக கொண்டு வந்தார். இது முதலாவது. அதே போல இரண்டாவது, உழைக்கக்கூடியவர்கள், அப்படி யாராவது என்னால் வந்து என்னுடைய நிலத்தில் உழைக்க முடியாது, நான் வேலைக்கு தான் என்னால் போக முடியும் என்று இருக்குமானால் அந்த வேலைக்காரர்களுக்கு கூலியை முறைப்படி கொடுக்க வேண்டும். இது சாப்பாடு மட்டும் போட்டு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துட்டு ஐயா சாமி என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு தருவதை வாங்கி கொண்டு போகக்கூடியவர்களாக கூலிக்காரர்கள் இருக்கக்கூடாது. முறைப்படி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க, பணப்புழக்கம் தான் வரும் என்பதற்காக அந்த சிஸ்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதுபோல 3 வகையாக விதிக்கப்பட்ட வரிகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி வரி சீர்திருத்தம், அதை வரி விலக்கம் என்றே சொல்கிறார்கள், வரி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். இதனால் எளிமையாக அந்த வரி விதிப்பு முறைகளை அவர் எளிமையாக ஆக்கினார். இவைகளை எல்லாம் எதற்காக இப்படி கொண்டு வந்தார் என்று சொல்லி கேட்டால், அலாவுத்தீன் கில்ஜியினுடைய ஆட்சி காலத்தில் மாத்திரம் மங்கோலியர்கள் இந்தியாவை தாக்குவதற்கு 6 முறை படையெடுத்து வந்திருக்கிறார்கள். அப்படி மங்கோலியர்கள் என்றாலே ஒரு கையில் மரணத்தோடு தான் அவர்கள் வருவார்கள், சந்திக்கக்கூடியவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டுத்தான் போவார்கள் என்பதனுடைய வரலாறு. இன்ஷால்லா அதை தனியாக இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். வெல்லக்கூடிய எந்த நாட்டை அவர்கள் அழிக்காமல் விட்டதில்லை. அடிமைகளாக யாரையும் பிடிப்பவர்களுக்கு பெண்களை மட்டும்தான் அடிமையாக பிடிப்பாங்க, ஆண்களை பிடிக்கிறது அவங்களுக்கு இஷ்டமே கிடையாது, பொண்ணு போட்டு போயிட்டே இருப்பான்.
அப்படிப்பட்ட கருண கொடூரமான குணம் கொண்ட மங்கோலியர்கள் 6 முறை படையெடுத்து வந்தும் 6 முறையும் அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார் அலாவுதீன் கில்ஜி. அப்போ அரசுக்கு செலவு இருக்குல்ல, இராணுவத்துக்கு செலவு இருக்குல்ல, இராணுவத்தில் அக்கறையோடு வந்து மங்கோலியரை எதிர்கொள்ளக்கூடிய இராணுவத்துக்கு மக்கள் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு கனமான சம்பளம் கொடுக்கணும்ல. இதுக்கெல்லாம் அரசாங்கத்துக்கு பணம் தேவை என்பதால் ஒரு குழு ஒரு சாதி மாத்திரமே என்ஜாய் பண்ணி கொண்டது நிலங்களை எல்லாம் மக்களுக்கு பகிர்ந்தளித்து எல்லாரையும் உழைக்க வைத்து எல்லாருக்கும் வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தை அரசுக்கு கொஞ்சம் தாங்க, டேக்ஸா தாங்கன்னு சொல்லி கேட்டு அவர் நாட்டை பாதுகாத்தார், வளர்த்தார். அதனால் தான் அவரை சேவியர் ஆஃப் இந்துவிசம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய காலகட்டத்தில் உலகத்தில் எங்கேயுமே இந்துக்கள் கிடையாது, இந்தியாவில் மாத்திரம்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர் மாத்திரம் வந்து மற்ற மன்னர்களைப் போல காலுக்கு மேலே காலை போட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னால் மங்கோலியர்கள் அவரை பிடித்து கொண்டிருப்பார்கள் என்பது மாத்திரமல்ல, இந்தியாவுக்குள்ள பூந்து அப்போது இருந்த அந்த இந்து மதத்தை அவர்கள் அழித்திருப்பார்கள். எனவேதான் அவர் சேவியர் ஆஃப் இந்துயிசம் என்று அவரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இப்படி அவர் விவசாயத்தில் செய்த சீர்திருத்தங்கள் ஏராளம். விலைவாசிகளை கட்டுப்படுத்தினார். இது அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியமான பணிங்க. கார்பரேட்டுகளை விலை நிர்ணயம் செய்ய விடுவது அது ஒரு கிளவி கூட செஞ்சிருவான் அந்த வேலையை. நீ உழைச்சிக்கோ, நீ அவன்கிட்ட கொண்டு போய் கூட அவன் இது எதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு தேவையில்லையே. விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருந்தார். கரும்புன்னு சொன்னால் ஆண்டு முழுக்க கரும்பு ஒரே விலை தான், அரிசினா ஆண்டு முழுக்க அரிசி ஒரே விலை தான், வெங்காயம்னா ஆண்டு முழுக்க அப்படி கட்டுப்பாடாக வைத்திருந்தார் விலையை. இது அவர் செய்த முக்கியமான சீர்திருத்தங்களிலே ஒன்று. இப்படியாக நிறைய அவர் செய்த சீர்திருத்தங்கள் என்று பார்த்தால் வரலாற்றிலே ஏராளமான சீர்திருத்தங்கள் இருக்கின்றன. அதுபோல அலாவுதீன் கில்ஜியும் பத்மாவதியும் என்ற ஒரு புத்தகமே இருக்கிறது, வேர்கள் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இதில் இன்னும் கூடுதலான தகவல்கள் அதில் இருக்கின்றன. வாய்ப்பு இருக்கக்கூடிய அதை வாங்கி படிக்கலாம். அன்பு சகோதரர்களே, இங்கே மாத்திரமல்ல, இப்படி பாக்தாத்திலே நிலை கொண்டிருந்த இஸ்லாமிய அரசு, துருக்கியிலே நிலை கொண்டிருந்த இஸ்லாமிய அரசு, இப்படி உலகத்தினுடைய எந்த அதுபோல உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலகட்டம், இப்படி உலகத்தினுடைய எந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தாலும் இஸ்லாமிய அரசுகள் குடிகட்டி பறந்து கொண்டிருந்த நேரத்தில் விவசாயத்தை ஏற்றி போற்றினார்கள். விவசாயிகள் பசி வந்தால் என்ன பண்ண முடியும்? செல்ஃபோனையும் டிவியையும் பசி வந்தால் சாப்பிட முடியும்? பசி வந்தால் அரிசி தான் சாப்பிடணும், கோதுமை தான் சாப்பிடணும். அவன் வாழணும்ல. அவன் சந்தோஷமாக இருந்தால் தானே அடுத்த முறை விவசாயம் பண்ணுவான். இல்லைண்டா நிலத்தை வந்து அப்படியே தரிசாக விட்டுட்டு வேறு தொழிலுக்கு அவன் போனோம்னா யார் விவசாயம் பண்ணுறது? யார் எது சாப்பிட்றது? இறக்குமதியாக பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? திடீரென்று கொரோனா மாதிரி ஏதாவது ஆபத்துகள் வந்துருச்சு, வெளிநாட்டிலேருந்து எந்த பொருளும் இங்கே வர முடியாது, கிருமியும் சேர்ந்து வரும்னு இருந்தால் அப்போ என்னத்தை சாப்பிட்றதுங்க? வெளிநாடுகள்லேருந்து வர வைக்கிறத தான் வைக்க முடியும். செல்ஃபோன் இல்லாமலும் வாழ முடியும். அதை வெளிநாட்டிலேருந்து நீ கொண்டு வா. அரிசி இல்லாமல் வாழ முடியாது. இது அத்தியாவசியமானது. அது இங்கே தழைப்பதற்கு, இங்கே விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதுதான் ஒரு கண்ணியமான அரசினுடைய கடமை, பொறுப்பு. அந்த கடமையை, அந்த பொறுப்பை இந்த அரசு செய்யவில்லை என்பதுதான் விவசாயிகளின் குற்றச்சாட்டு. எனவே இந்தியாவை மீட்டெடுக்க, விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட, விலைவாசி உயர்வு கட்டுக்குள் வர, வரி விதிப்பு முறைகள் சீர்திருத்தம் செய்யப்பட இங்கே தேவை அலாவுதீன் கில்ஜி போன்றவருடைய இஸ்லாமிய அரசு என்பதை நாம் உலக மக்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த உண்மையை நாமும் புரிந்து பிறருக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய வலிமை மிக்கவர்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.